4ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது என்பது பெரிய நெருக்கடின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னன்னா, அர்த்தாஷ்டம சனியும் பயமுறுத்துவாங்க. அவருடைய பார்வை படுகின்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு பார்வை பதியும். 4ஆம் இடத்து சனியின் பாதிப்பு, அங்க 6ஆம் இடத்த பார்ப்பார் 3ஆம் பார்வையா. அப்ப எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு பலமாக நடமாடக்கூடிய நிலை கூட 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தனுசு ராசினருக்கு உண்டு. அதே நேரத்தில் தனுசுவுக்கும் சனி பகவானின் பார்வை ஏற்படும். அது இந்த ஆண்டின் தொடங்குகின்ற போது, சனியும் பார்க்கின்ற போது, குருவும் பார்க்கின்ற போது, யார் இங்கே பலவீனப்படுவார் என்று பார்த்தா சனி பலவீனப்படுவார். குரு முன்னாடி அவருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சுபத்துவம் ஆயிடுவார். அவர் கவசம் ஆயிடுவார். புரியுங்களா? அதே நேரத்தில் இந்த ராசினருக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எங்கே பிரச்சனையை ஏற்படுத்துவார்? செய்து வருகின்ற தொழிலில் கவனமாக இருக்கணும். பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் நேர்மையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். நியாயமாக இருக்கணும். புதிய தொழில் தொடங்குவதற்கு முன்னதாக நன்றாக யோசித்து அதன் பிறகுதான் முடிவுக்கு வரணும். அவசரப்பட்டு தொழில் தொடங்கிட்டு அப்போ லாஸ்ல போகுது, முன்னேற்றமே இல்லைன்னு யோசிக்கலாம் கூடாது. புரியுங்களா? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பொதுவா இந்த நேரத்துல 3ஆம் இடத்து ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். ஜென்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற 7ஆம் இடத்து குரு யோகத்தை கொடுப்பார். அடுத்து குரு 8ஆம் இடத்துக்கு போனாலும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்த்துடுவார். அப்போ அந்த சனி பார்வைக்கு ஒரு தடை போடுவார். புரியுங்களா? அப்போ நல்ல சுபத்துவமான நிலை இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. குரு பகவானை வணங்கி வழிபடுவது என்பது இவளுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும். ஓகே. நீங்க கேட்பீங்க, நான் சொல்லிட்டேன்.